பார்த்தால் முதல் தேர்தலிலேயே தேமுதிக எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று தங்களால் பெற முடிந்தது. அந்த சக்தியை அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள் இவரிடம் இந்த நம்பிக்கை இருக்கிறார். இவரை கொண்டு வந்தால் ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறார். இரண்டாவது, மக்கள் பின்னணியை பார்க்கிறான். இவர் இந்த நம்மளை வச்சு சம்பாதிப்பாரா, நம்மளை வச்சு வித்துருவாரா அப்படிங்கிற பார்க்கிறான். அந்த மாதிரி வாய்ப்பு இவர்கிட்ட இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இளைஞர்கள் தான் அதிகமாக வாக்களித்தார்கள். இந்த வருகின்ற தேர்தலிலும் இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதை தேமுதிக சரியான திக்கில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இன்னும் என்ன சொல்ல வருகிறேன், இன்றும் இதை தெளிவான கேப்டன், ஒரு தெளிவான தலைவர் என்பது வேறு. ஆனால் அந்த கேப்டனுடைய வேகம் இன்னும் வேகம் எடுக்க வேண்டும். இன்னும் இருக்கின்ற காலம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த குறைவான காலகட்டத்திலே தமிழகம் முழுவதும், அது மறுபடியும் மீண்டும் ஞாபகமூட்ட விரும்புகிறேன், 2006 எவ்வளவு வேகமாக அவருடைய பயணம் அமைந்ததோ, அது வேகமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகள் எல்லாம் அவர் கொஞ்சம் புரட்டினார். எல்லா இடங்களிலுமே அவரை பற்றிய ஒரு பேச்சு உருவாக்க, ரெண்டு கட்சி தான் இருக்குங்கிறத மாற்றி மூன்றாவதாக ஒரு அணி வருகிறது என்ற ரீதியிலே சிந்தனை செய்யப்பட்டது. எனக்கு உங்களுக்கு எப்படி ஒரு கருத்து இருக்கிறதோ இல்லையோ, சென்ற சட்டசபை எலெக்ஷனில் அவர் தனித்திருந்தால் நிலைமை வேறுபட்டிருக்கும். தமிழகத்தினுடைய நிலைமை தலைகீழாக போயிருக்கும். ஆனால் அப்போது அவரை செல்லுகின்ற சக்தியோ அல்லது மக்களை பார்க்கின்ற போது ஏன் ஒரு கூட்டணி கூடாது என்று அவர் நினைத்தாரா, அது நமக்கு தெரியல. ஆனால் மக்கள் விருப்பம் அப்ப மிகப்பெரிய ஊழல் இருக்கு, அதை தடுக்க வேண்டும். கண்டிப்பா என்ன, அது ஒரு மன்னராட்சி நடந்துச்சு, நம்மளே பார்த்தோம் இல்லையா. 1000 நங்கைகள் ஆட ராஜராஜ சோழன் கூட அப்படி உட்கார்ந்து பார்த்திருக்க மாட்டார். அப்படிலாம் நம்ம கலைஞர் கருணாநிதி உட்கார்ந்து பார்த்தார். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்லையா. இப்ப நீங்க திருநங்கையினுடைய விஷயத்தை கேட்டீங்கன்னா, முதல்ல திருநங்கை என்பதும் கூட சரியான முறையிலே அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணப்படும். உண்மையிலே ட்ரீட்மெண்ட் என்பது 2 மன ரீதியாகவும் பண்ணப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவையும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் திருநங்கை, எந்த திருநங்கையுமே ஒரு பெண்ணில் இருந்து வந்தான்னு நீங்க சொல்லவே முடியாது. எல்லாமே ஆண்கள் தான் திருநங்கையர்கள். ஆண்களாக பிறந்தவர்கள் ஹார்மோனில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அது ஏற்பட்டிருக்கிறதே தவிர அவர்களை ட்ரீட்மெண்ட்ல கரெக்டா பண்ண முடியுமானா இட் இஸ் பாசிபிள் அப்படி என்பது இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. ஏன்னா எங்க போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்குது. அறிக்கைகளில் அவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் வேலை வாய்ப்பு பற்றி பக்கமா சொல்லுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஆட்சி பொறுப்பேற்ற போது அதை மறந்து விடுகிறார்கள். இது பற்றியான கேள்வி, இதுக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்க. இல்ல, அது எப்பவுமே நடக்கிறது தான். நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் திமுக அரசு நலவாரியங்களை அமைத்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. இப்ப இந்த அரசு வந்தோன்னா அதை அப்படியே முடக்கிட்டாங்க. இப்ப ஏன்னா அது அந்த மக்களுக்கான பயன்பாடுன்னு பார்க்காம கலைஞரை கோபப்படுத்துவது, ஆத்திரமூட்டுவதுன்னு இந்த அரசு நினைக்குது. அப்ப இந்த ஏட்டிக்கு போட்டி மனோநிலை தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா மக்கள் நல திட்டங்களும் முடக்கப்படுது. இப்ப அதையெல்லாம் தாண்டி இப்ப நீங்க முதல்ல ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தீங்க, சாதியவாத மதவாத விஷயங்கள் பத்தி பேசுனீங்க. இந்த தேமுதிக இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, மற்ற கட்சிகளை விட இந்த சாதியவாத மதவாத சக்திகளுக்குள் சிக்காத ஒரு கட்சி. அது ரொம்ப முக்கியம். அண்மையில தர்மபுரி பிரச்சனைக்கு பிறகு இந்த ராமதாஸை கண்டித்து பல பேரும் அறிக்கை விட தயங்கிய நேரத்தில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தார்கள். உடனடியாக ஒரு அறிக்கையை கொடுத்தார். அது ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் என்னைக்குமே அந்த சாதியவாத விஷயத்திற்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் இல்ல, வலிமையா கண்டிக்கக்கூடியவர். அதே மாதிரி இஸ்லாமியர்களுடனான தன்னுடைய உறவையும் ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப ஒரு பண்பாட்டு ரீதியா வச்சுக்கிறார். அப்போ இப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இன்னைக்கு மதவாதம்னு சொல்றவங்க, மதச்சார்பின்மை சொல்றவங்க எல்லாருமே பிஜேபியோட அணி சேர்ந்தவர்கள் தான். பாமக மதிமுக எல்லாம் நேத்து முளைச்ச சரத்குமார் வரைக்கும் போய் போன தேர்தலில் சேர்ந்துட்டார். அதனால பிஜேபியோடு அணி சேராத ஒரு கட்சி அப்படின்னாலும் பெரிய கட்சியா இன்னைக்கு தேமுதிக நிக்குது. அப்போ இந்த சாதியவாத சக்திகளை மதவாத சக்திகளை முறியடிக்கக்கூடிய ஒரு தலைமைய விளிம்பு நிலை சமூகங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திமுகவோட பாருங்க, முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இருக்காங்க. ஆனா அவர் ஏற்காடு இடைத்தேர்தல பாமகவுக்கும் ஒரு கடிதம் போட்டாரு, பாஜகவுக்கும் ஒரு கடிதம் போட்டாரு. 2 சமூகமும் பயந்து போயிருக்காங்க. ஆமா, 2 சமூகமே ஒரு அதிருப்தி மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த சிக்கலுக்குள் போய் சிக்காமல் 2 சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஒரு மாற்று தலைமை, அண்ணன் சொன்ன மாதிரி மாற்று அணி வேணும். இன்னைக்கு 3வது அணி அல்ல, ஒரு மாற்று அணி. இன்னைக்கு காங்கிரசுக்கு மாற்று பிஜேபியா, பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் யோசிக்காம, திமுக அதிமுக யோசிக்காம, இதெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும். எங்களுக்கு ஒரு மாற்று வலுவான தலைமை வேணும், மக்களுக்கான அரசு. அந்த கூட்டணி தலைமைக்கான ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை உணர்ந்து
கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த அணியை கட்ட முயன்றால் கண்டிப்பாக இடதுசாரிகள், விளிம்புநிலை சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் எல்லோரும் ஒருங்கிணைவார்கள். பெரிய கட்சிகள்ல ஒரு பெரிய டிமாண்டாவது நம்ம செய்ய முடியும். ஆனா பெரிய கட்சிகள் என்னன்னா இவங்களுக்கு வேற வழியே கிடையாது, நம்மள்ட்ட தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதுவே பெரிய ஆபத்து ஜனநாயகத்துல. சிறிய கட்சிகளுக்கு வந்து பெரிய சிக்கலை சந்திப்பாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒண்ணு அங்க போகணும் இல்ல இங்க போகணும், அதனால நம்ம அனுசரிச்சு போகணுங்கிற நிலைமைக்கு சிறிய கட்சிகள், பொதுவாக இந்த சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கு அந்த நெருக்கடி வருது. அதனால ஒண்ணு அவங்கள பெருசா எதிர்க்க முடியாது, அவங்களுடைய முறைகேட்டை தட்டி கேட்க முடியாதுங்கிற பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தணும், சமூகத்தினுடைய கோரிக்கையை முன்வைக்கணும், ஆனா பெரிய கட்சிகளை பயிக்க முடியாதுங்கிற ஒரு நெருக்கடி வருது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு ஒரு மாற்று அணி தான். அதை உருவாக்குவதற்கு கேப்டன் முன்வர வேண்டும். ஓகே, உங்களுக்கு கருத்துக்கு நன்றி. அன்பு சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போது மினி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது. அதில் முழுக்க அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவாக அனைவருக்கும் தெரிகிறது. இது போன்ற அரசு செலவில் ஒரு கட்சியினுடைய சின்னத்தை பொறிப்பது தவறு, விதிமுறைக்கு மீறிய செயல் என்று தெரிந்திருந்தும் அரசு செய்வதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு எதிராக ஒரு பெரிய களம் அமைக்க வேண்டும், அதாவது மாற்று அரசியல் வர வேண்டும் அப்படின்னு நடுநிலையாளர்கள் இப்ப சொன்னும்போது சமூக ஆர்வலரும் கருதுவது தேமுதிகவை. இந்த இரண்டை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. அதாவது இந்த மினி பஸ் வந்து திமுக ஆட்சியிலிருந்து விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதிமுக ஆட்சியில என்னைக்கோ வந்து மினி பஸ் விட்டுட்டாங்க. பட் அந்த பஸ்ல வந்து இந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற போட்டிருக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இந்த அதிமுக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது மக்களுக்காக ஓடுற பஸ், அதிமுக ஓடுற பஸ் கிடையாது. இது அது நினைச்சே பார்க்கல அவங்க. ரெண்டாவது மக்கள் இதை வந்து உண்மையிலே வந்து அதிமுக வந்து இதை டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஆமா, ஆனா ஏன் இப்படி வந்து சில அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி செய்யறாங்களா அப்படிங்கிறது தான் தோணுது நமக்கு. ரெண்டாவது இந்த தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 லட்சம் இளைஞர்கள் வந்து புதுசா வந்து வாக்காளப்பட்டு சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசியல் மாற்று தலைமை வேணும் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியில ஊழல் இது பார்த்து அவன் சலிச்சு போச்சு. அதிமுக ஆட்சியில அப்ப சலிச்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல பாத்தீங்கன்னா ஊழல், முறைகேடு, நிர்வாக சீர்கேடுகள் இதை பார்த்து இந்த இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரே தேவை வந்து ஒரு மாற்று அரசியல் கட்சி, மாற்று சக்தி. இந்த மாற்று சக்தியாக தேமுதிக வந்து முன் வரணும். அப்படி வந்ததுன்னா அந்த இளைஞர்கள் ஓட்டு ஃபுல்லாவே வந்து தேமுதிக கிடைக்கும். தமிழ்நாட்டுல கொஞ்சோண்டாவது ஒரு விடிவு காலம் பிறக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நேர்களே, இன்றைய தமிழக அரசியல் கட்சிகள் தமிழக மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன செய்தது என்பதை பற்றி விரிவாக விவாதித்துக் கொண்டிருந்தோம். குறிப்பாக டெல்லியில் தேமுதிக வேட்பாளர்களை நிறுத்தும் என்ற அறிவிப்பிற்கு பிறகு உலக தமிழர்கள், நிச்சயம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் அதை தட்டி கேட்கின்ற இயக்கமாக தேமுதிக இருக்கும் என்று கருதுகிறார்கள். இதன் அடிப்படையிலே விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற இந்திய தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய தலைவர் எஸ்.எம். பாக்கர் அவர்களுக்கும், ஷான்வாஸ் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும், சுப்பேன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.